Hi guys, budget friend travel YouTube channel எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பெங்களூர் இருக்க ஒண்டர்லா வந்திருக்கோம். ஒண்டர்லா பொறுத்தவரை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகிற மாதிரி ஏகப்பட்ட ரைட்ஸ், ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து உள்ள இருக்கு. இந்த வீடியோல ஒண்டர்லா பத்தியான A to Z எல்லா டீடைலும் பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்டோட உங்க டிக்கெட் வாங்க முடியும். அதுக்கு எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இல்ல. நீங்க எல்லாத்தாலையும் வாங்க முடியும். ஒரு டிக்கெட் கூட வாங்கிக்கலாம், 10 டிக்கெட் வாங்கிக்கலாம். எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஐடி கார்டு கொண்டு வரணும் எதுவுமே இருக்காது. இது மட்டும் இல்ல, கூடவே பாத்தீங்கன்னா ஒண்டர்லாவில் நீங்க சீசன் டைம்ல வந்துருந்தீங்கன்னா கிரௌட் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கிரௌட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எடுப்பாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் டிக்கெட் 1000 இருந்தா ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் நியர்லி 2000 இருக்கும். அது நீங்க டிபெண்ட்ஸ், நீங்க வீக்கெண்ட்ல வரீங்களா வீக்டேஸ்ல வரீங்களா கொடுத்து ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும். அந்த டிக்கெட் எடுக்கும்போது நீங்க எந்த இடத்துலயும் கியூல வெயிட் பண்ண தேவையில்ல. பட் அந்த டிக்கெட் எடுக்காமயே உங்களால வந்துட்டு எல்லா கேம்ஸும் வந்து ஒரு டேல ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். எவ்வளவு கிரௌட் இருந்தாலும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் ஒண்டர்லா எங்க இருக்கு, நம்ம எப்படி ஈஸியா ரீச் பண்ணலாம், முக்கியமா இந்த டிக்கெட் எப்படி எடுக்கலாம், முக்கியமா இந்த 20% டிஸ்கவுண்ட்ல டிக்கெட் எப்படி வாங்கலாம் அப்படின்னு எல்லா டீடைலுமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே டீடைலா சொல்ல போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல் டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 இடத்துல ஒண்டர்லா இருக்கு. பெங்களூர்ல இருக்கு, கொச்சின்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 or 2 இயர்ஸா கண்டிப்பா சென்னையில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒண்டர்லா சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்கிற ஒண்டர்லா தான் வந்திருந்தோம். நாங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கொச்சின்ல இருக்கிற ஒண்டர்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூருக்கும் கொச்சின் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு கூட இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பெங்களூர் இருக்க ஒண்டர்லா வந்து எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். பெங்களூர் இருக்கிற ஒண்டர்லாவுக்கு நீங்க பெங்களூர் எங்கே இருந்தாலும் ரீச் பண்ணிருங்க. பெங்களூர் வந்துட்டு நீங்க நிறைய இடத்துல இருந்து டேரக்டாவே பஸ் ஆப்ரேட் பண்றாங்க ஒண்டர்லான்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியரஸ்ட் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது கெங்கேரி அப்படிங்கிற மெட்ரோ ஸ்டேஷன் நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க இருந்துமே கவர்மெண்ட் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய டிஃபிகல்ட்னா கிடையாது. அதே மாதிரி ரிட்டர்ன் போகும்போது பாத்தீங்கன்னா ஒண்டர்லா இருந்துட்டு மஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு சரி, எலக்ட்ரான் சிட்டிக்கும் சரி, நியர்ல இருக்க மெட்ரோ ஸ்டேஷனும் சரி, எல்லாத்துக்கும் டேரக்டா கவர்மெண்ட் பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. சோ நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வரது எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே கிடையாது உங்களுக்கு. நாங்க இந்த ஒண்டர்லா ட்ரிப் தான் டீமா தான் கிளம்பி போயிருந்தோம். நைட் மிட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு மிட் நைட்ல ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போனோம். நாங்க ஜெனரலா நிறைய ட்ரிப் போவோம். மந்த்லி ஒன்ஸ் அது டீமோட சேர்ந்து எல்லாமே ஒரு ட்ரிப் போயிருவோம். பட் என்னதான் ட்ரிப் போனாலும் ஒண்டர்லாங்கிறப்ப தனி எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு இருந்தது. மார்னிங் 7:30 ரீச் பண்ணிட்டோம் டேரக்டா ஒண்டர்லாவே. எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒண்டர்லா பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் 10:30 தான். டிக்கெட் கொடுக்கறது அதெல்லாம் பார்த்தா 9:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப இயர்லியா ரீச் பண்ணிட்டோம். இங்க அவுட்டர்லயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ராப்பரா இருக்கு. நீங்க கொஞ்சம் இயர்லியா வந்தா கூட இங்கே வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க ரெடி ஆகிக்கலாம். அப்படிலாம் ஒண்டர்லால ரெசார்ட் இருக்கு. நீங்க ரெசார்ட் வேணா நீங்க புக் பண்ணலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நீங்க லோ பட்ஜெட்ல எதிர்ப்பு பாத்தீங்கன்னா ஒண்டர்லா டார்மெண்ட்ரியும் அவைலபிளா இருக்கு. அந்த டார்மெண்ட்ரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கான மினிமம் 10 to 20 மெம்பர்ஸ் தான் டார்மெண்ட்ரி உங்களால புக் பண்ண முடியும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோம். ஒண்டர்லா பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ரெடியா லேட் ஆகுனாங்க. சோ நாங்க வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஒரு 9 o'clock பார்த்தீங்கன்னா கிரௌட் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. 9:30 டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்க டிக்கெட் வந்து நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தோம். அந்த ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணவே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட்ல உங்களால எல்லாத்தாலும் டிக்கெட் புக் பண்ண முடியும். அதை பத்தி வீடியோல அடுத்தடுத்து பார்ப்போம். 10:30 பாத்தீங்கன்னா உங்களை வந்து அலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தட் மீன்ஸ் உள்ள உங்களை அலோ பண்ணிடுவாங்க. உள்ள போய் லாக்கர்ல உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கதான் கேம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஒண்டர்லா பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கூட வந்து ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நீங்க ட்ரை கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க நார்மலா எல்லா ட்ரெஸ்லயும் வந்து விளையாண்டுக்கலாம். பட் நீங்க வாட்டர் கேம்ஸ் விளையாடும் போது பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கூட வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நைலான் ஷர்ட்ஸ், நைலான் ட்ரவுசர்ஸ் தான் நீங்க வேர் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்டர்லாக்குள்ளாரையுமே இந்த ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒண்டர்லாக்கு வெளியுமே சேல்ஸ் பண்றாங்க. நீங்க வீட்ல இருந்து நைலான் ட்ரவுசர்ஸ் இல்ல நைலான் டி-ஷர்ட்ஸ் தான் நீங்க வேர் பண்ணிட்டு போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லாக்கர் ரூமுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க பார்த்தா 350 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுல வந்து 100 rupees உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மிச்சம் 250 அவங்க லாக்கருக்கான சார்ஜ் எடுத்துப்பாங்க. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க சேவ் பண்ணா நாங்க கேப்ல போயிருந்தோம். சோ வந்துட்டு நாங்க ஃப்ரீஸா தெரியும் நம்ம இந்த ட்ரெஸ் போட தான் உள்ள விடுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ நாங்க வெளியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எங்களோட பேக்ஸ் எல்லாமே நாங்க கார்லயே வச்சிட்டோம். சோ வந்து அந்த இடத்துலயும் ஒரு 2 பேருக்கு ஒரு லாக்கராச்சும் இருக்கணும். சோ ஒரு 3 லாக்கர் நாங்க எடுக்கிறத நாங்க அமௌண்ட் சேவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணா உங்க அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். எங்களுக்கு 10:30 அலோவ் பண்ணிட்டாங்க. டிக்கெட் ஸ்கேன் பண்ணி அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ள போனது என்ட்ரன்ஸ்லயே நம்ம பேம்ப்ளெட்ல ஒரு மேப் கொடுத்துருவாங்க. என்னென்ன கேம்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்கங்க டிஸ்பிளேலயும் வந்து உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்க, எந்த இடத்துல என்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல ஒண்டர்லா டோட்டலா ஒரு 4 கேட்டகரி ரைட்ஸ் இருக்கு. லேண்ட் ரைட்ஸ் இருக்கு, வாட்டர் ரைட்ஸ் இருக்கு, ஐத்லர் ரைட்ஸ் இருக்கு, கிட்ஸ் ரைட்ஸ் இருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா டைமிங் ரைட்ஸ் ஒரு சிலது இருக்கு. சில டைம் பார்த்தீங்கன்னா சில 5D தியேட்டரா இருக்கும். அப்படி இல்ல வாட்டர் கேம்ஸ் இருக்கும். இதெல்லாம் அந்த டைம் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வேவ் ஃபுல் இருக்கும். வேவ் ஃபுல்லாம் டைமுக்கு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து டைமிங் கேம்ஸ் மாதிரி இருக்கும். நாங்க வந்து இன்டர்வியூல சொல்லிருப்போம் நாங்க ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எடுக்கலாம், நார்மல் டிக்கெட் தான் எடுத்துருக்கோம். பட் ஃபாஸ்ட் ட்ராக்ல நீங்க விளையாடுற மாதிரியே ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி விளையாடலாம்னு சொல்லிட்டு அது வீடியோல அடுத்து பார்ப்போம். நாங்க மேப்ல வச்சு பிளான் பண்ணிட்டு இந்த கேம் ஃபர்ஸ்ட் விளையாட எது செகண்ட் விளையாடலாம்னு சொல்லிட்டு. பட் பிராக்டிகலா வந்து நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் அங்க போயிட்டு உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா கிரௌட் வந்து எப்பலாம் இந்த இடத்துல மாறும். அதுக்கான சூப்பரான ட்ரிக்ஸ் எல்லா கேம் விளையாடுற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பா சொல்லுவேன். சோ வீடியோ கொஞ்சம் பொறுமையா ஃபுல்லா பாருங்க. 11 o'clock பார்த்தீங்கன்னா எல்லா கேமும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து எங்க டீமோட என்ன கேம் விளையாட போனோம்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்கிரீம் சொல்லிட்டு இந்த கேம் தான் விளையாட போனோம். எங்க டீம்ல நிறைய பேருக்கு இது என்ன கேம்னே தெரியாது. ரொம்ப ஆர்வமா ஏறி உட்காந்துட்டாங்க. ஒண்டர்லா கொச்சின் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா
வாட்டர் கேம்ஸ்ல வந்து நமக்கு வந்து கோபுராலையும் சரி 360 சரி வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. பட் இந்த இடத்துல பெங்களூரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் கேம்ஸ்ல ஸ்ட்ரிக்ட்டா வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. அதே மாதிரி நீங்க நார்மல் லேண்ட் ரைட்ஸ்ல வந்துட்டு உங்களோட மொபைல்லையோ இல்ல வேற ஏதாவது கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நான் விளையாடுற கேம் பார்த்தீங்கன்னா ஐத்துல ரைடு, நீங்க மொபைல் எடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்க டீம்ல இருக்க 4 பேர்த்த இந்த கேம்ல ஏற்றிட்டு நாங்கள் வெளியே நின்ட்டோம். பட் இந்த கேம் எந்த அளவுக்கு அட்வென்ச்சர்ஸா இருக்குன்னு முன்னாடி நான் நெட்ல பார்த்துட்டேன். இவங்களும் என்ன கேம்னே தெரியாது, ஏதோ சும்மா தாளாடுற மாதிரி இருக்கும்னு நினைச்சு ஏறிட்டானுங்க. இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, அதுவும் கேளுங்க, செம ஃபன்னா இருக்கும். வாங்க 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 டீம் பிரிவியர் ஒரு நாளாவது இதுல போயிருங்க. சொல்றா காட்டு 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 அடுத்து நம்ம எந்த கேம் விளையாட போனோம்னு பார்த்தீங்கன்னா மேவிக் ரிச்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். இந்த கேம் நீங்க சாப்பிட்டு போய் கண்டிப்பா ஏறிடாதீங்க. ஏன்னா இந்த கேம் நீங்களே பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். எல்லாரும் வேற லெவல்ல கதறினாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் எல்லாமே வந்து சேஃபா தான் இருக்கும் கேம். நீங்க எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க சேஃபா தான் கீழே இறங்கி கேம்ல இருந்து. பட் அவங்க மத்தவங்க நம்மள பார்த்து கத்துறதா இருக்கட்டும், இல்ல நாம அவங்க மத்தவங்களை பார்த்து கத்துறதா இருக்கட்டும், இது ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சர்ஸா ஃபீல் ஆகும். பட் நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இந்த கேம் விளையாண்டு கீழே சேஃபா இறங்கி வந்துடலாம். ஏன்னா அதிகபட்சமா வாமிட் வர வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். வழியே வேற எந்த பிரச்சனையும் நடக்காது. ஸோ தைரியமா எல்லா கேம் விளையாடலாம். நீங்க உங்க டீம் யாராவது பயந்தவங்க இருந்தாங்கன்னா இந்த டைலாக் சொல்லி கூப்பிட்டு போயிருங்க. ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஓகே, நான் ஊனா ஆம்பளை மாட்டி இழுக்குறாங்களே. மொத கேம் மட்டும் விளையாண்டாங்கன்னா அடுத்த கேம் அவங்களே வந்துருவாங்க. அடுத்து நம்ம என்ன கேம் விளையாட போனோம் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் டவர்னு சொல்லிட்டு கேமுக்கு போயிருந்தோம். இந்த கேமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டான க்ரௌட் வந்து நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த கேம் விளையாட போயிருந்தோம். இந்த கேமை பொறுத்தளவு உட்காந்து நம்ம சீட் பெல்ட் தான் போயிட்டோம்னா இந்த டவர்ல மேலே கூட்டிட்டு போயிட்டு டப்பு நம்ம டிராப் பண்ணிடுவாங்க. அது மீன்ஸ் டக்குனு ஃப்ரீயா ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயா நம்ம கீழே விழுற மாதிரி இருக்கும். கீழே விழுவும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் சீட்டு கொஞ்சம் கேப் இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஷோல்டர்ல இருக்க சீட் பெல்ட் நம்ம கீழே கொண்டு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸா கீழே விட்டாங்க. ரொம்ப ஃபன்னா இருந்தது. இதெல்லாம் நல்ல ஒரு மெமரபிளா இருக்கும். நாங்க விளையாண்டதா இருக்கட்டும், இந்த இடம்லாம் நீங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சா சரி, இல்ல வேற ஏதாவது எங்கேயாவது வீடியோ பார்த்தா கூட சரி, இந்த மாதிரி மெமரிஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகும். அந்த மாதிரி போய் விளையாண்டோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த கேம்ஸ்லாம். நாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா பம்பா அப்படிங்கிற கேமுக்கு போயிருந்தோம். இந்த கேம் பொறுத்த அளவுக்கு ஐத்தில் கேட்டகரியில தான் கேம்ஸ் வச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அட்வென்ச்சர்ஸா இருக்காது, யாருமே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரஸான கேம்ஸ் எல்லாம் நீங்க விளையாடக்கூடாதா, அந்த மாதிரி யாருக்குமா இந்த கேம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்களை போட்டு வந்து வெளியே வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இந்த கேம் விளையாட முடிச்ச அடுத்து நாங்கள் டேசிங் கார் போயிருந்தோம். டேசிங் கார் பொறுத்த அளவுக்கு 90s கிட்ஸ் எவரி கிரீன் கேம் மாதிரியே சொல்லலாம். எத்தனை கேம்ஸ் வந்தாலும் இந்த கேம்ஸ் மட்டும் எங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். டீமோட போயிட்டு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணே சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம இந்த கேம்ல விளையாண்டு ஒரு 5 கேம் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-10 அந்த மாதிரி டைம் ஆயிருச்சு. இதுக்கு மேல நம்ம ஒவ்வொரு கேம் விளையாண்டாலும் ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ட்ரை கேம்ஸ் வந்து 12 o'clock வாட்டர் கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வாட்டர் கேம்ஸ் போயிட்டு இப்போ யாருமே வாட்டர் கேம்ஸ்ல இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வாட்டர் கேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 3 o'clock வந்துட்டு நீங்க ட்ரை கேம்ஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க ஃபாலோ பண்ணும்போது சூப்பரா வந்து நீங்க கிரௌட் அவாய்ட் பண்ணலாம். நீங்க ஃபாஸ்டாக டிக்கெட் எடுக்க தேவையில்ல. அதாவது 12 மணிக்கு தான் வாட்டர் கேம்ஸ் ஆரம்பிப்பாங்க. 11 o'clock வந்து ட்ரை கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க 11 to 12 வந்து ட்ரை கேம்ஸ் விளையாண்டு 12 o'clock வாட்டர் கேம் ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரௌடே இருக்காது. ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாங்க பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 நாங்கள் வாட்டர் கேம்ஸ் சொல்றோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு சில கேம்னா நாங்கள் டேரக்டா போனது விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப கிரௌட் கம்மியாக இருந்துச்சு. நம்ம இன்டர்வியூலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 1 or 2 clips தான் போட முடியும். கொச்சின் ஒன்றெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட போட்டுருவோம். பட் இந்த இடத்துல அப்படி காமிக்க முடியல. பிகாஸ் நம்ம சேஃப்டிக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எப்படிலாம் பெஸ்ட்டாக வீடியோ காட்ட முடியுமோ உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது டீமாக விளையாடலாம்னு சொல்லிட்டு கார்னட்டோ அப்படிங்கிற கேம் தான் விளையாண்டுருந்தோம். இந்த கேம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேர் சேர்ந்து 150 kg இருந்தா 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அது தகுந்த மாதிரி நீங்க ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா 90+ kg இருக்கீங்க அப்படின்னா சிங்கிள் பால்ல நீங்க விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேம் வந்து ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னா இருந்தது. க்ளோஸா இருக்கிற டியூப்ல டிராவல் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய ஒரு ஸ்லைடர்ல வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நாங்கள் என்ன கேம் விளையாட போனோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சர்ஸா ஒன்று தெரிஞ்சது. வேவ் வெர்டிகல்னு ஒரு கேம் இருந்துச்சு. ரொம்ப ஃபோர்ஸா நம்ம டிராப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கேம் போய் ட்ரை பண்ணிருந்தோம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் மீறி நாங்கள் டிராவல் பண்ணி வந்தோம். மற்ற எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளால ஓரளவுக்கு நம்ம எங்க டிராவல் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சது. நம்ம கை காலெல்லாம் இப்படி வச்சிருக்கணும் ஓரளவுக்கு கரெக்டா இருந்தோம். பட் இதை பொறுத்த ரொம்ப ஃபோர்ஸா வந்து நம்ம கீழே விழுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல 2 கேம் இருக்கு. வேவ் ஃபால் ஒன்று இருக்கு, வெர்டிகல் ஃபால் இருக்கு. ரெண்டுமே மோரலஸ் ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. வாட்டர் கேம்ஸ் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்தது. இது 2 மட்டும் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராப் ஜோன் ட்ரை பண்ணிருந்தோம். இது எப்படின்னா நம்ம ஒரு பீரோ மாதிரி ஒரு லொகேஷன் இருக்கும். அதில் உள்ள போயிட்டு நம்ம கையை கரெக்டான ஒரு சேஃப்ல வச்சு நின்றுட்டோம் அப்படின்னா டக்கு நம்ம டிராப் பண்ணிடுவாங்க. அந்த கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம நேராக மேலே கீழே வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 seconds மேலே நீங்க டிராவல் பண்ணிட்டு அப்புறம் தான் கீழே வந்து இறங்குவீங்க. அது ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் லேசி பூல் போலான்னு சொல்லி போயிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா நாங்க போனப்ப மெயின்டெனன்ஸ்ல லேசி பூல் வந்துட்டு அன்னைக்கு ஓபன் பண்ணல. எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எங்களுக்கு வந்து ஒண்டர்லா கொச்சின் ரிவர் ராஃப்டிங் ஒன்று இருக்கும். ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி டீமோட என்ஜாய் பண்ணலாம் வந்தோம். பட் எங்களால் விளையாட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா பூமராங் சொல்லிட்டு ஒரு கேம் வந்து ட்ரை பண்ணி வரோம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது வந்து 2 பேர் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபன் ரேசர்னு ஒன்று இருக்கும். இங்க நம்ம எல்லாமே கண்டிப்பா இந்த கேம்ஸ் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட இதை டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல 4 பேர் ஒட்டுக்கா டிராவல் பண்ணோம். ஒரு சில இடத்துல நாங்க அந்த நமக்கு வந்து கீழே படுத்துட்டு வரது ஒரு சர்ஃபேஸ் வந்து பாய் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகி ஹேர்ல டிராவல் பண்ணி
அந்த ரொம்ப அட்வென்ச்சர்ஸா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹப்கில் ரேசர் ஒன்னு இருந்தது, அதுவும் மோரார சிமிலரா தான் இருக்கும், அது இன்னும் அட்வென்ச்சர்ஸா இருந்தது. அதுக்கு அடுத்து ட்விஸ்டர் ஒரு கேம் இருந்துச்சு. இந்த ட்விஸ்டர் கேம் பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பலூனும் இல்லாம டைரக்டா அப்படியே நம்ம வர மாதிரி இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து டைமிங் கேம் பாத்தீங்கன்னா ரைன் டிஸ்கோ இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு 1.5 hours ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 minutes வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கேம் பொறுத்த அளவுக்கு உள்ள பாட்டு போட்டுருப்பாங்க, லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா விட்டுருப்பாங்க. நீங்க ஃபேமிலியா வந்தீங்க அப்படின்னா நீங்க லேடிஸ் சைடு போயிட்டு உங்களோட என்ஜாய் பண்ண முடியும். நீங்க பேச்சஸா வந்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தனியா ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அங்கதான் என்ஜாய் பண்ணிக்க முடியும். நல்லா ரொம்ப வேகமா மழை பெஞ்சா என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல கூடவே நல்ல டிஸ்கோ லைட்டோட ஒரு நல்ல ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ண சொல்லலாம். இந்த ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா 20 minutes இருக்கும். நீங்க கரெக்டா உள்ள போயிட்டு 20 minutes கழிச்சு நீங்க வெளியே வந்துடலாம். அதுக்கடுத்து நாங்க வேவ் ஃபுல் போயிருந்தோம். வேவ் ஃபுல் பொறுத்தளவுக்கு 2 இடம் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி வந்து லேடிஸா இருந்தா ஒரு சைடும், இன்னொன்று வந்து பேச்சலர்ஸ் மட்டும் தனியா கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா டைமிங் கேம்ஸ். அந்த டைமிங் கேம் சொல்ல போற எல்லா கேம்ஸும் பாத்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு போர்டுல இந்த டைம் ஓபன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கும். சோ வந்து அதை எப்படி நான் ஃபாலோ பண்றது எதுவும் நினைச்சிக்க வேண்டாம், நிறைய இடத்துல டிஸ்பிளேல போட்டுட்டே இருப்பாங்க, நீங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணாலே போதுமானதா இருக்கும். அதுக்கடுத்து கிட்ஸ் பூல் ஒரு லொகேஷன் இருந்துச்சு, நாங்க போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போட்டோக்கு நிறைய அழகான இடங்கள் இருந்ததுனால அங்க ட்ரை பண்ணி பார்த்தா அங்க சில கேம்ஸ் விளையாண்டோம், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜங்கல் லோகன் சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. இது மோராலஸ் பாத்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் தண்ணி ஆழமாவும் கொஞ்சம் நீங்க பெரிய கேம்ஸ் விளையாட பயப்பட்டீங்கன்னா அதோட மினியேச்சர் மாதிரி கேம்ஸ் வச்சிருந்தாங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நாங்க விளையாண்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்க இங்க இருந்து எல்லா வாட்டர் கேம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. பட் சின்ன டிராப் ஆகனா எங்களால ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல. நாங்க லாஸ்ட் டைம் கொச்சின் எடுத்த மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியல. இந்த எல்லா கேமும் நாங்க விளையாண்டு முடிக்கிறதுக்கு ஒரு 2.5 hours தேவைப்பட்டிருக்கோம் எங்களுக்கு. மோராலஸ் ஒரு 2:30 மணிக்கு எல்லா கேம்ஸும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி நாங்க 2:30 மணிக்கு முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்சை பொறுத்தவரை நான் வெளியே ஃபுட்டுக்கான டோக்கன் வாங்கிட்டோம். இங்க நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு சில ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க 400 பே பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு பஃபே மாதிரி அன்லிமிட்டட் ஃபுட் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில ரெஸ்டாரண்ட்ல நீங்க பிரியாணி மீல்ஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடலாம். பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கு. நீங்க நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க 400 பே பண்ணி நான்வெஜ் பஃபட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெஜ் பஃபட்னா இருந்தா 350 சூஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து பிரியாணியே போதும், ஏன்னா சாப்பிட்டு திருப்பி ட்ரை கேம்ஸ் விளையாட போறோம். ரொம்பவே சாப்பிட்டோம்னா ட்ரை கேம்ஸ் கொஞ்சம் ஏதாவது வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு மினிமமான ஒரு மீல்ஸ் மட்டுமே வாங்கிக்கிட்டோம். நாங்க வந்து எல்லாமே பிரியாணி ட்ரை பண்ணது, எல்லாமே டேஸ்ட் வைஸ் பக்காவா இருந்ததுன்னு சொல்லலாம். கூடவே ஒரு கோக்கும் கொடுத்துறாங்க. ஸோ வந்து உடனே டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து நீங்க பயப்படாம போய் விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒண்டர்லா பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கான ரைட்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க உங்க ஃபேமிலி வந்து ஒரு ஏஜ் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்டர்டைன்மெண்ட் ஆகிற மாதிரி கேம்ஸும் ஒரு சில கேம்ஸ் உள்ள இருக்கும். நீங்க கிட்ஸ் வந்தா கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோராலஸ் ஒரு 10+ கேம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கிட்ஸ் கேம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் இந்த கிளிப்ஸை மட்டும் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்காக இவ்வளவு கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு சில மட்டும் தான் எடுத்தோம், ஒரு சில நாங்க எடுக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லேண்ட் ரைட்ஸ் விளையாடலாம்னு சொல்லிட்டு அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ் காஞ்சிரும். ஏன்னா வெயில் நாங்கள் சம்மர்ல தான் போயிருந்தோம், கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்தது. அதே மாதிரி லைலான் காத்து டக்குன்னு காஞ்சிருச்சு. ஒரு சில கேம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க, லைட்டா வெட்டா இருந்தா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கேம்ஸ்ல வெட்டா இருந்தா கூட அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம நார்மலா இருக்கிற கேம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் விளையாடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒண்டர்லா ஃபிளாஸ் சொல்லி ட்ரை பண்ணது மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற எங்கேயும் கிடைக்காது. அதே மாதிரி இந்த இதில் நீங்க ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டோஸ் அவங்களே கேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த போட்டோஸ் நீங்க போறப்ப பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். இந்த போட்டோ நாங்கள் அப்படி தான் எடுத்தோம். இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி இருக்கும். நம்ம ஏறி உட்காந்துட்டோம், ஒரு 6 to 9 மெம்பர்ஸ் சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம மேல அப்படியே பொறுமையா கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கே டக்குன்னு நம்ம டிராப் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா தண்ணியில் வந்துட்டு தண்ணி ப்ளீச் அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன கேம் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரர்ஷிப் போயிருந்தோம். ஸ்பைரர்ஷிப் பொறுத்த அளவுக்கு நீங்க நார்மலா எஜிப்ஷன்ல பாப்பீங்களா, கொலம்பஸ் சொல்லுவாங்க, அந்த கேம் தான். பட் டீமோ போய் என்ஜாய் பண்றதுக்கு அது ஒரு ஃபன் தானே, கண்டிப்பா அது நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கின் தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் போயிருந்தோம். இந்த கேம் பொறுத்தளவு கிட்ஸ் கேம் மாதிரி தான், ரொம்ப அட்வென்ச்சர்ஸா இருக்காது, பட் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் டீமோட போயிட்டு ஒரு 5 minutes ரைட் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேசி வேகன் சொல்லிட்டு ஒரு கேம் இருந்தது. இந்த கேம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டு மில் மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஒரு விண்டு மில் எப்படி சுத்தி வருமோ அதே மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கும். அதையும் பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு கீழே இருந்து பார்க்கறப்ப. பட் அந்த கேம் விளையாடும் கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸா தான் இருந்தது எங்களுக்கு. அதுக்கு அடுத்து கோஸ்டர் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் இருந்தது. இந்த ட்ரெயின் பொறுத்த அளவுக்கு கிட்ஸா போனா நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆவாங்க. நீங்க ஏஜ் பர்சன் போனா அவங்க என்டர்டைன்மெண்ட் ஆவாங்க. நாங்க போயிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணோம். பட் ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ரைடு, கூட்டம் கம்மியா தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைடு இதுன்னு சொல்லலாம். அடுத்து டேங்க்னு சொல்லி ஒரு ரைடு இருந்துச்சு. நாங்க போனப்போ தேவையான அளவு கிரௌட் இல்லாம ஆப்ரேட் பண்ணல. சோ நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். ட்ரை கேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைமிங் கேம்ஸ் இருக்கும். அட்வென்ச்சர் சிக்கன் இருக்கும். அட்வென்ச்சர் சிக்கன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒண்டர்லாக்கு ஒரு லோகோ மாதிரி ஒரு குரங்கு பொம்மை எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த குரங்கு பொம்மை வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5D தேட்டர்ல போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து காத்தடிக்கதா இருக்கட்டும், அந்த விண்ட் வந்து ஃபோர்ஸ் அடிக்கதா இருக்கட்டும், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைமிங் கேம் ஒரு தேட்டர்ல போய் உட்காந்துட்டோம்னா அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அடல்ட்ஸா போறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்க உங்களோட கிட்ஸ் இருக்காங்க, ஏஜ் பர்சன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா அந்த ரைட் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப எக்ஸைட்டும் பண்ணல, நார்மலா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா சினி மேஜிக் ரைட் சொல்லிட்டு ஒரு ரைட் இருந்தது. இந்த ரைடு நீங்க அடல்ட்ஸா போனா கண்டிப்பா ட்ரை பண்ணி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது எங்களுக்கு, ரொம்ப அட்வென்ச்சர்ஸாவும் இருந்தது. நீங்க ரோலர் கோஸ்டர்ல போனா என்ன ஃபீல் கிடைக்கும் அந்த ஃபீல் அப்படியே இங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. அடுத்து டக்கினோ ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு. இந்த ரைடு தான் செம எக்ஸைட்மெண்ட் ஆக்கிட்டாங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு ட்ரெயின்ல நம்ம ஏறி உட்காந்துருவோம், டீமோட ஏறி உட்காந்துருவோம். ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நம்ம கேம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி போற மாதிரி இருக்கும். நாம எதுவும் கம்ப்ளீட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். பட் அது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு திகில் அனுபவம் கிடைக்கும். இப்போ இந்த இது ரா ஃபுட்டேஜ் ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ளே பண்றோம், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. மச்சிக்கு லைட் போடணும் தெரியல. மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிறோம்.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ் ரைடுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ரைடு, இந்த மாதிரி ரைடு வரைக்கும் பார்த்தது கிடையாது. நீங்க வந்து ஒரு பொசிஷன்ல நின்றுவீங்க, பட் அந்த இது மட்டும் சர்க்கிள் மட்டும் சுத்தி சுத்தி வரும். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, ரொம்ப அட்வென்ச்சரஸா இல்ல, பட் அங்கிருந்து நம்ம அந்த ஒண்டர்லாவை பாக்குறதுக்கு ஒரு ஹைட்ல இருக்கிற ஃபீல் கிடைக்கிறதுனால கொஞ்சம் பயமா இருந்தது எங்களுக்கு. அதுக்கு அடுத்து ஒண்டர்லால இருக்கிற டாப் ஃபர்ஸ்ட் ரைடு போகணும்னு சொல்லிட்டு நாங்க போனது தான் பாத்தீங்கன்னா ஸ்கை டில்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த இடத்துல டோட்டலா 2 கேம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டாப்ல இருக்கும். கிட்டத்தட்ட 18 மாதிரி நீங்க ஏறி போற மாதிரி இருக்கும். ஏற தேவையில்ல, லிஃப்ட் இருக்கும். இந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம். ஜஸ்ட் இந்த கிளிப் வந்து ராவா பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பயம், பட் யாரும் மாத்தி மாத்தி வெளியே காமிச்சல, ஒருத்த மட்டும் வெளியே காமிச்சு கதறிட்டு இருந்தான். இந்த ஃபுட்டேஜ் அப்படியே நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட அந்த 18 மாடியில இருந்துட்டு நம்ம கனால்ல இருந்து அப்படி கீழே தள்ளிவரமா ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் கீழே தள்ளிவிட மாட்டாங்க, தள்ளிவரமா ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா ஸ்கை வீல்னு சொல்லிட்டு இருக்கிறதே டாப்பஸ்ட். அங்கிருந்து பார்த்தா ஒரு பாதி கால்வாசி பெங்களூர் தெரியும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற டாப்பஸ்ட் ரைட்ல ரொம்ப ஸ்பீடா அந்த ஸ்கை வீல் சுத்தாது, பட் அந்த பொறுமையா அந்த மூவ் இருந்துட்டே இருக்கும். நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவனா அந்த கத்திட்டு என்ஜாய் பண்ற மொமெண்ட் வந்து வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிக்கன் சொல்லிட்டு ஒரு ரைடு நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. இந்த ரைடு பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி தான். நம்மளோட அந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ கீழே ரொம்பவே நார்மலான ரைடு மாதிரி நினைச்சு ஏறி உட்காந்துட்டானுங்க. ஏறி உட்கார வரைக்கும் ஆனால் பட் எனக்கு தெரியும் முன்னாடியே நான் இந்த அளவுக்கு டிஃபிகல்ட் சொல்லிட்டு சரி நான் வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு சேஃபர் சைடில் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள போகல. பட் நம்ம டீம்ல 4 பேர் போய் ஏறி உட்காந்துட்டாங்க. ஏறி உட்காரமே அவங்க எதுவுமே தெரியல, இந்த ரைடு எப்படி இருக்குன்னு அவங்க தெரியல. பஸ்ட் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனே மாறிடும். கீழே லேண்ட்லேயே சுத்தாது, அது டோட்டலாக இந்த ஆங்கிள் திருப்பிடுவாங்க. மற்ற ரைடை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு சில டைம் ஒரு 4 நிமிஷம் ரைடுனா அட்லீஸ்ட் நீங்க பாதி நேரமா நீங்க உங்களோட கரெக்டான பொசிஷன்ல இருப்பீங்க. பட் இந்த ரைடை பொறுத்த அளவுக்கு கரெக்டான பொசிஷன்ல இருக்கவே மாட்டீங்க. அது கண்ணாபுரம் சுத்திட்டே தான் இருக்கும். ஸ்லோவா சுத்தும், ஸ்பீடா சுத்தும், ஏதோ பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பாய்ஸ்லாம் எப்படி கதறாங்க, எப்படி என்ஜாய் பண்றாங்க மட்டும் இந்த லைவ் ஆடியோட பாருங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னோ ஜம்ப்னு சொல்லிட்டு இது பார்க்கறது ரொம்ப நார்மலா இருந்தது. இதுனா சாதாரண கேம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வேற லெவலில் பயத்தை காமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராப்பிங் ஜோன் சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் டவர் மாதிரி தான், அதோட கொஞ்சம் சின்ன வெர்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து டெரண்டோலன்னு சொல்லிட்டு ஒரு கேம். இது நியூ கேம். நிறைய பேர் வந்து நாங்க போறப்ப கிரௌட்லாம் ஆப்ரேட் பண்ணல. நாங்க டோட்டலா வந்து ஒரு 3 கேம் வந்துட்டு நாங்க விளையாட முடியல, ஏன்னா தேவையான அளவு கிரௌட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் வாட்டர் கேம்ஸ் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நாங்கள் வந்து அந்த சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு சொல்லல. ஒரு 12 o'clock வரைக்கும் ட்ரை கேம்ஸ் விளையாடணும். அதுக்கடுத்து உடனே வாட்டர் கேம்ஸ் வந்து 3 o'clock விளையாண்டு திருப்பி ட்ரை கேம்ஸ் ஒரு சில இடத்துல வந்து கிரௌட் இல்ல. பட் நாங்கெல்லாம் வாட்டர் கேம்ஸ் வந்து கிரௌடே இல்லாம எல்லா கேம்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ட்ரை கேம்ஸ் மட்டும் ஒரு 3 கேம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்க ட்ரை கேம்ஸ்லேயே ஒரு 2 o'clock 3 o'clock இருந்தீங்கன்னா கிரௌட் ஃபுல்லா இருக்கும். பட் உங்களால் வாட்டர் கேம்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நீங்க வந்து இந்த டிக்கெட் வாங்கலாம், ஃபாஸ்டாக டிக்கெட் வாங்கலாம். பட் அது 2500 நியர் வரும். அந்த அளவுக்கு நீங்க காசு கொடுத்து போகணுமா அப்படிங்கிறது நீங்க யோசிச்சுங்க. ஆல்மோஸ்ட் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த ஒன் டே ஒரு 7 hours நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. இது விளையாடலாமா அது விளையாடலாமா அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணுங்க. ஒரு 12 o'clock வரைக்கும் ட்ரை கேம்ஸ் விளையாடுங்க, அடுத்த வாட்டர் கேம்ஸ் விளையாடுங்க, திருப்பி ட்ரை கேம்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கேம்ஸ் கவர் பண்ணிட முடியும். 1 or 2 கேம்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணுவீங்க. நாங்க போனப்போ ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் வந்து அன்னைக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் முன்னாடியே புக் பண்ண எதுவுமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது, இந்த மாதிரி வந்துட்டு அன்னைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெளியுமே வெளியுமே போர்டு வச்சிருந்தாங்க, ஏசி ரிவரும் ரீகாயில் வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சேர்றா இந்த கிளிப்ஸ் நாங்கள் ரோலர் கோஸ்டர் நீங்க போற கிளிப்ஸ் முன்னாடியே பார்த்தோன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் ஒன்றரை கொச்சின்ல எடுத்த ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு போட்டுட்டோம். பட் நாங்கள் வந்து இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பட் வந்து நாங்கள் அது இல்லைங்கிற ஃபீல் இல்லாத மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் நிறைய புதுசாக வச்சிருந்தாங்க பெங்களூர்ல. ஸோ வந்துட்டு நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி நாங்கள் 25% டிஸ்கவுண்ட்ல டிக்கெட் புக் பண்ணிருப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா DHARAPADI அசோசியேஷன், கிரண் அசோசியேஷன் 2 டீம் இருக்காங்க. இவங்க மூலம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க ஒரு டிக்கெட் வாங்கலாம், 10 டிக்கெட் வாங்கலாம், 50 டிக்கெட் வாங்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்து எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க கார்பரேட்ல ஒர்க் பண்ணணும், இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணணும், இல்லை நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கணும், இல்லை உங்களோட ஸ்டாஃப்ஸ் வரணும், எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இருக்காது. எல்லாத்துக்கும் 25% டிஸ்கவுண்ட். அன்னைக்கு நீங்க ஒண்டலா போய் டேரக்டா டிக்கெட் வாங்கினீங்க என்ன பிரைஸோ அதெல்லாம் 25% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இவங்க ட்ரஸ்டடா, எப்படி நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணி டிக்கெட் வாங்க சொல்லிட்டு. இவங்க ட்ரஸ்டட் தான். லாஸ்ட் இயர் நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு டிராவல் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் நீங்க யாராவது ஒண்டலா போயிட்டு இந்த வருஷம் வீடியோ பார்த்தா நீங்களும் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்க டிக்கெட் எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்குற மக்களும் அவங்களுக்கு தெரியும் நம்ம ரியலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. நம்ம எந்த இடத்துக்கு வீடியோ போனாலும் சரி, ஒரு தடவை பல தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான டீமோட தான் வீடியோ பண்ணுவோம். ஸோ நீங்க எந்த ஒரு பயமும் தாராளமாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்க ஒண்டலா போயிருக்கீங்களா இல்லையா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நீங்க கண்டிப்பா காலேஜ் டைம்ல போயிருப்பீங்க, அதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.